ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செனிட்டா செஸ் வாட். ஸோ நீங்கள் இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் செனிட்டா. நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு. பிகாஸ் நான் லாஸ்ட் 2 வீடியோஸ் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய வியூஸ் போய் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வெயிட் லாஸில் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2021 வந்து லாக்டவுன். நான் அப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தேன். அப்போது லாக்டவுன் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வீட்டில் இருந்தேன். அப்போது வந்து நான் கேஷுவலாக மேகி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து அவருக்கு சுகர் இருக்குது. ஸோ ஹி வாஸ் செக்கிங் சுகர். அந்த மிஷின் இருக்கும்ல, அதை வச்சு செக் பண்ணிருந்தாங்க கையில் பிக் பண்ணி. அப்போ நான் சும்மா விளாட்டுக்கு போய் எனக்கு வந்து செக் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அப்போ பார்த்தா எனக்கு செக் பண்ணி பார்த்ததில் 140 இருந்துச்சு. யூஸ்வல் ரேஞ்ச் வந்து 80 to 120 தான் இருக்குன்னு எனக்கு 140 இருந்துச்சு. நான் அப்போது 82 kgs இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அடுத்த நாளே நான் போய் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கொடுத்தேன். ஸோ அப்போ நான் செக் பண்ணி பார்க்குறப்போ ஃபாஸ்டிங் வந்து எனக்கு 80 to 100 தான் இருந்துச்சு. கரெக்டான ரேஞ்ச் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஆஃப்டர் ஃபுட் எடுத்த பிளட் சுகர் ரேஞ்ச் வந்து 140 இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபாஸ்டிங் எடுக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறது வந்து பிளட் சுகர் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், ரைஸை வந்து தொட்டுக்க மாதிரி சாப்பிடுங்க, தொட்டுக்கையை வந்து ரைஸ் மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன். பிகாஸ் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நினச்சி பாருங்கள், யூஆர் ஜஸ்ட் 18 அப்போவே உங்களுக்கு வந்து ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரீ டயபிட்டிஸ்னால் உங்களுக்கு டயபிட்டிஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போவே டயபிட்டிஸில் வந்து ப்ரீ டயபிட்டிஸில் இருக்குன்னா கொஞ்சம் வருஷம் இன்னும் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ளே இல்லை அதுக்கு சீக்கிரமே கூட உங்களுக்கு டயபிட்டிஸே வந்துடலான்ற மாதிரி. பிகாஸ் எங்கள் ஜீனில் வந்து எல்லாருக்குமே டயபிட்டிஸ் இருக்குது. அப்பாவோட அம்மா, அப்பா, சித்தப்பா எல்லாருக்குமே சுகர் இருக்குது. ஸோ வந்து ஆப்வியஸாக எனக்கு வந்துருங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா 18 ரொம்ப சின்ன வயசு, ஏன்னா டீனேஜில் இருக்கேன். அப்போவே எனக்கு வருங்கிறது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஸோ அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நாள் அவ்வளோவா கூட சாப்பிடல. அப்போ தான் டிசைட் பண்ண அழுதா லைக் சுகர் போதா இல்லை ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து என்னன்னு யோசிக்கிறப்ப தான் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வெயிட் வந்து 82லேருந்து ஒரு 63-64 ரீச் ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் திருப்பி செக் பண்ணேன் பிளட் சுகர்லாம் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ எனக்கு எல்லாமே ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க, ரொம்ப உங்கள் பிஎம்ஐக்குள்ளே வந்துட்டீங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் நீங்கள் வந்து எப்பயுமே இந்த வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து நான் ரொம்ப ரிலீவ்டாக இருக்கேன். அப்போலேருந்தே நான் என் வெயிட்டை மேக்ஸிமம் 65 or 66 தாண்ட விட மாட்டேன். அப்படி எனக்கே தாண்டுற மாதிரி இருக்குது, இல்லை நான் அதிகமாக சாப்பிட்றேன்னு எனக்கே தோணுச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றது குறைப்பேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். பிகாஸ் நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும். ஆப்வியஸாக நம்ம திருப்பி விட்டுட்டா திருப்பி அதே ஸ்டேஜில் போய் விட்டுரும், திருப்பி ப்ரீ டயபிட்டிஸ் போயிடும், திருப்பி நான் எல்லாத்தையும் பண்ணும், இந்த சைக்கிளே ஆல் ஓவர் ரிப்பீட் ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே எனக்கே தெரிகிறப்போ நான் ஒரு 2 நாள் நல்லா சாப்பிட்டேன்னா அடுத்த ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நானே என்னை பார்த்துட்டு அப்படியே குறைச்சி இப்போ அந்த இதிலே ஒரு 3 இயர்ஸாக நான் இந்த வெயிட் ரேஞ்சில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் போட்டிருந்த வெயிட் லாஸ் வீடியோஸை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதெல்லாம் தனியாக கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ அதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா இப்போ நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாய் சரண் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன சிஸ்னு. ஸோ பேசிக்கலி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஐடியாவே இல்லாதவங்களுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னென்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னொரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஃபாஸ்டிங் இந்த சென்ஸ் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது இல்லை, லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். அந்த லிக்விடில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் க்ரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி சில விஷயம்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் 0 கேலரிஸ்குள்ளே வரணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்வியஸாக. அதை தாண்டி ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லை ஹை சுகரி ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த அதை வந்து ஈட்டிங் விண்டோ, ஃபாஸ்டிங் விண்டோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஈட்டிங் விண்டோனா ஆப்வியஸாக நீங்கள் சாப்பிட்ற டைம், ஃபாஸ்டிங் விண்டோனா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிற டைம். ஸோ பேசிக்கலி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து 16 hours சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு 8 hours சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாராலையும் ஒரு 16 hours இருக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து மாற்றிக்கலாம். 12 hours ஃபாஸ்டிங், 12 hours ஈட்டிங் கூட இருக்கலாம். ஸோ வந்து மார்னிங் 8 to நைட் 8 வரை சாப்பிட்டுட்டு நைட் 8 to அடுத்த நாள் மார்னிங் 8 வரை சாப்பிடாம ஃபாஸ்டிங். இந்த சென்ஸ் நீங்கள் தூங்குறதுலேயே பாதி டைம் போகிறோம், எந்திரிச்சு திருப்பி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுமோ அதை மாற்றிக்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அண்ட் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இருக்கணும். திஸ் இஸ் நாட் அ டயட். அது ஒரு டயட்டாகவே நீங்கள் பார்த்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 3-4 months இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா மேபி வெயிட் ஏறலாம், இல்லை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இழைச்ச வெயிட் திருப்பி கூட கெயின் பேக் ஆகிடலாம்.
ஸோ நீங்கள் வந்து அதை லைஃப் லாங் பண்ண முடியுமா, இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக உங்களால் இன்கார்பரேட் பண்ண முடியுமாங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டயட்டுமே அப்படி தான் கைஸ் ஃபாலோ பண்ணும். பிகாஸ் நம்ம சும்மா ஒன்று பண்ணோன்னா அது கொஞ்ச நாள் திருப்பி வெயிட் கெயின் ஆயிரும். ஸோ எது ஃபாலோ பண்ணாலும் நம்மளால் எவ்வளோ நாள் முடியும், நம்மளால் எவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறத பார்த்துக்கோங்க. அது ஒரு கமிட்மெண்ட். நம்ம அது கொடுக்குற கமிட்மெண்ட்டை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இறங்குங்க. பேசிக்கலி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா இதுதான் கேஸ். கொஞ்ச நேரம் சாப்பிட்றது, கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கிறது. ஸோ உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நிறையாவே ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் நிறைய நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது நல்லா எஃபிஷியண்ட்டாக கூட ஒர்க் ஆகும். உங்கள் பாடியே நல்லா இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆஃப்டர் வெயிட் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் இன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ரோஷினி வீரமணி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நானுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வீட்டில் இருக்க வரைக்கும் ரொம்ப ரிகரஸாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ரீஓப்பன் ஆகி நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பிகாஸ் அவங்க கொடுக்குற டைமில் நம்ம சாப்பிடணும்ல. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 month நல்லாவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து கொஞ்ச நாள் நான் வந்து கொஞ்சமாச்சும் சாப்பிட்றது குறைப்பேன். நான் போன வீடியோவில் காட்டின மாதிரி ரைஸோட குவான்டிட்டியை கொஞ்சமாக குறைச்சி சாப்பிடுவேன் கொஞ்ச நாளைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிடுவேன். அதை தாண்டி நார்மல் ஒயிட் ரைஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டேன். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸே பண்ண முடியல, வாக்கிங் போவேன், ஜாகிங் போவேன், எது என்னால் முடியுமோ அதை செய்வேன். பிகாஸ் நீங்கள் அப்படி தான் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். வெயிட்டையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து லைக் சும்மா கிடையாது. நீங்கள் ஒரு டைம் இழைச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்குங்கிறதுலாம் கிடையாது. ஏறும் இறங்கும். அது ஒரு சைக்கிள் மாதிரி இப்படியே ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 2021 இழைச்சேன். இப்போ வந்து நான் 2024 இருக்கும். அண்ட் ஒரு 3 கிலோ தான் போட்டிருக்கேன். அண்ட் நான் திருப்பி அதையுமே குறைச்சி அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுவேன். ஸோ இது எப்படின்னா, இந்த சைக்கிளே எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்களே நல்லா சாப்பிட்டாலும் நீங்கள் தான் கொஞ்சம் கான்சியஸாக திருப்பி வந்து கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போட்டு மேபி கொஞ்சம் சாப்பிட்றத குறைக்கணும், இல்லை வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். சும்மா வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது முடியாது கைஸ். பிகாஸ் நிறையா பேர் இழைச்சிட்டு திருப்பி வெயிட் போட்டாலும் நானே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீ மெயின்டைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிக் டீல் கிடையாது. நினச்சி பாருங்கள், நீங்கள் இவ்வளோ வெயிட்டில் இருந்து கம்மியாக்கி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் அவ்வளோ இழைச்சே கொண்டு வந்த உங்களுக்கு இது ஈஸியாக தானே இருக்கும். ஸோ அப்படி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதோட மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற அளவு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே மெயின்டைன் ஆகிரும். அடுத்து வந்து மோகன பிரியா இளங்கோ வந்து ஹவு டு கவர் 10,000 steps அண்ட் எக்ஸசைஸ் இன் அ டே, கேன் யூ எக்ஸ்பிளைன் மீன்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10,000 ஸ்டெப்ஸ்ன்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1 hour வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சு 1 hour அட்லீஸ்ட் வச்சா வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து 10,000 steps வாக்கிங் போனேன். ஆனால் நம்ம வந்து இப்போ லாக்டவுனில் இருந்தோம். எனக்கு டைம் வந்து அப்போ பெருசாக தெரியல. ஆனால் இப்போ இருக்க பிஸி ஸ்கெடியூலில் அந்த 10,000 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதை முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பிக் டாஸ்க் தான். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ நீங்கள் போகலாம். நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் தான் போகணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போங்க. நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களா அதுதான் மேட்டருங்க. அதை தாண்டி நீங்கள் 10,000 தான் போகணும், 12,000 தான் போகணும்னு யாரும் இங்கே கம்ப்ளீட் பண்ணல. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போங்க. அதுக்கான ரிசல்ட்டே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அபி அம்மு வந்து சுகர் கட் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து சுகர் கம்ப்ளீட்டாக கட் பண்ணினான்னு கேட்டால் அது வந்து கம்ப்ளீட்டாலாம் கட் பண்ணலை, கொஞ்சம் மேபி சொல்லலாம். அதுதான் நான் அந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பிகாஸ் எப்படின்னா, நான் அம்மா வந்து ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் நான் சாப்பிட்றேன்னா கொஞ்சம் சாப்பிட்டேன் தான். அது நான் ஃபுல்லாக சுகரே இல்லாமல் இல்லை. நான் டெய்லி நைட் பால் குடிச்சப்போ அதில் 1/2 teaspoon சுகர் போட்டு தான் குடித்தேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், டெய்லி சுகர் எடுக்கக்கூடாது. நான் எப்படி எடுப்பேன்னா, வீக்லி அந்த ஒரு நாள் சாப்பிட்டேன்னா அன்றைக்குமே ரொம்ப கான்ஷியஸாக தான் சாப்பிடுவேன். பிகாஸ் நீங்களே உங்கள் பிரெயினுக்கு சொல்லிக்கோங்க, நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டாக அந்த சாப்பிட்ற சுகர்னால போயிடக்கூடாது. அதனால் நீங்களே கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. நான் ஸ்வீட் சாப்பிட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன். என்னால் வந்து லைக் நோ சுகர், நோ ஆயில், நோ மைதா அப்போல்லாம் இருக்க முடியாது. நம்ம அப்படி பழகிட்டோம், ஸோ அதெல்லாம் இருக்க முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் டவுன் பண்ணேன் சுகரை. அதுவும் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கிற பர்சன் அப்படின்னா அந்த டீ வந்து உங்களுக்கு அந்த சுகர் போட்டே தான் குடிக்கணும். இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஈவினிங் இந்த சமோசா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றீங்கன்னா அதை பிஞ்ச் ஈட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதில் லைட்டாக சுகர் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. அண்ட் எல்லாமே வந்து மாடரேஷன் இஸ் தி கீ. இந்த சென்ஸ் அளவாக சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை கைஸ், நிறையா சாப்பிட்டீங்கன்னா தான் பிரச்சனையே. ஸோ எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க. இது வைஷு தமிழ் கேட்டிருக்காங்க. ஐ ஹாவ் அ டவுட் இஃப் யூ ஷுட் அவாய்ட் ட்ரிங்கிங் காஃபி ஆல்சோன்னு.
நான் பேசிக்கலி ஒரு டீ ஒரு காஃபி பர்சன் கிடையாது. பிகாஸ் நான் எக்ஸாம் டைம் நான் மட்டும்தான் காஃபிலாம் குடிப்பேன். அதை தாண்டி நான் டீ காஃபி பர்சன் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு காஃபி குடிக்கணும், டெய்லி நீங்கள் டெய்லி பேஸில் காஃபி குடிச்சா தான் உங்களால் முடியும், இல்லை டீ குடிச்சா தான் முடியும்னா குடிங்க, தப்பு கிடையாது. ஆனால் திருப்பி சொல்கிற மாதிரி தான், எது குடித்தாலும் மாடரேஷன். நீங்கள் மட்டும் 2 டீ குடிப்பீங்க, 2 காஃபி குடிப்பீங்கன்னா 1 காஃபிக்கு மாறிக்கோங்க. அண்ட் அதுவுமே அளவு வந்து கரெக்டாக குடிங்க. ரொம்ப அதிகமாக நிறைய காஃபிலாம் வேணாம், கொஞ்சம் குடிங்க. சுகர் கரெக்டாக போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம ஹெல்த்துக்காக தான் பண்ணுறோம், யாரோட ஹெல்த்துக்காகவும் நம்ம பண்ணலைங்க, நம்ம உடம்புக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த கான்ஷியஸோட பண்ணுங்கள். ஸோ ஹவு மெனி டேஸ் ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணணும் சிஸ்டர்னு கேட்டிருக்கிறது வந்து ரியா ரிஃபா. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணணும், இல்லை 10 நாளைக்கு செக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 20-30 டேஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணால் கூட போதும். பிகாஸ் நீங்கள் செக் பண்ணுறதே நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். நம்ம இப்போ செக் பண்ணிவிட்டு வெயிட் அவ்வளோவா இழைக்கிறேன்னா என்னடா வெயிட் இழைக்கவே இல்லைங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது விட்டுருவோம், அந்த மாதிரி ஆகிரும். ஸோ லேட்டாகவே செக் பண்ணுங்கள், அதுவே போதும். இல்லை யாராச்சும் உங்களுக்கு விசிபிளி பார்த்து என்ன இழைச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறப்போ அப்போ போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டெய்லி 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணால் போதுமா சிஸ்டர்? நிர்ஃபா எம்எஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து டெய்லி 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் தான் பண்ணேன். அதுவும் மண்டே டு சாட்டர்டே பண்ணுவேன். மோஸ்ட்லி சண்டே லீவ் விட்டுருவேன். மண்டே டு சாட்டர்டே ஒழுங்காக பண்ணாலே போதும். அண்ட் மண்டே டு சாட்டர்டேலையுமே உங்களால் முடியலன்னா 5 டேஸ் பண்ணுங்கள் போதும். 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் பண்ணால் போதும். அது வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கிப்பிங் பண்ணலாமா சிஸ்டர்னு நர்மதா வெற்றி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்குன்னா பண்ணலாம். எனக்கு ஸ்கிப்பிங் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோவா பிடிக்காது இந்த சென்ஸ் எனக்கு அவ்வளோவா வராது, தடுக்கி விழுவேன், அதனால நான் பண்ணதில்லை. உங்களுக்கு ஸ்கிப்பிங் நல்லா வரணும், ஆப்வியஸாக நீங்கள் பண்ணலாம். ஸ்கிப்பிங்னே நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும். ஸோ ஸ்கிப்பிங் கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட என்ன மெயினாக கேட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் டயட் ஃபுட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சிசி. ஆர்த்தி காளிமுத்து கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணுறேன், 1 வீக் ஆச்சு. பட் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு ஒரு ஐடியா இல்லை, சே அபவுட் தட்னு ஜன்னி ராஜு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ டயட் சார்ட் ஷேர் பண்ணுங்கள் அக்கான்னு விளாக்ஸ் ஆஃப் முகி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேங்கிறத நான் ஒரு தனி ஷார்ட்ஸாக பண்ணலான்னு இருக்கேன் நாளையிலேருந்து. அதை பார்த்தா மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கலாம், இப்போலாம் ஃபுட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எப்படி சாப்பிட்லாங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் நான் கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனாலும் வேறு ஒரு வீடியோ மேக் பண்ணி அதில் ரிப்ளை பண்ணுவேன். Thank you guys, take care, bye.